சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு முட்டை குழம்பு தான். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி அரிஞ்சு அதையும் போட்டு அது நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா அது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமிளகு, சீரகம் பொடி பண்ணி அதில் போட்டால் அது ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அப்புறம் நான் ஒரு 6 முட்டை வச்சுருந்தேன். அந்த 6 முட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஊற்றி தான் குழம்பு வச்சுருக்கேன். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழையை போட்டால் முடிஞ்சுது. கலர் எப்படி இருக்குது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.